गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பெயரையே நினைத்தேனே உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பெயரையே நினைத்தேனே கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் அருள்வாயே கோவிந்தா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா வணக்கம். வெள்ளிக்கிழமை டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி, கரவருடம் கார்த்திகை மாதம் 30ஆம் தேதி, நட்சத்திரம் மகம், திதி தேய்பிறை, சஷ்டி. யோகம் நன்றாக இல்லை.
மகர ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்றோடு கார்த்திகை மாதம் நிறைவடைகிறது. நாளை முதல் மார்கழி மாதம் ஆரம்பம். மார்கழி மாதம் என்பது இறை வழிபாட்டுக்கு உரிய மாதம். அதிகாலையிலே எழுந்து ஆலயத்திற்கு சென்று திருப்பாவை திருவம்பாவை எல்லாம் பாடி இறைவனை வழிபடுகின்ற ஒரு அற்புதமான ஒரு மாதம். மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று பகவத்கீதையிலே கிருஷ்ண பரமாத்மா திருவாய் மலர்ந்தருளி இருக்கிறார். இந்த மார்கழி மாதம் என்றாலே பாட்டு, பஜனை, நாம சங்கீர்த்தனம் இதுதான் மிக பிரதானமான ஒரு விஷயமாக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் திருப்பாவை கற்றுக் கொடுக்க வேண்டும். நிறைய குழந்தைகளுக்கு தமிழே படிக்க தெரியல. அது இங்கிலீஷில் எழுதி வச்சுன்னு படிக்கிறது. மார்கழி திங்கள் மடி நிறைந்த அப்படின்னு படிக்குது. அது MADI போட்டிருக்காங்களோ DHI போட்டாங்களோ தெரியல. மதி நிறைந்த நன்னாளாம்ங்கிறத படிக்க தெரியல. அந்த மாதிரி நான் ஒரு குழந்தைய பார்த்தேன். அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஏன் இப்படி தமிழ் தெரியாமல் வளர்த்தா என்ன அது ஒரு பெருமையா அப்படின்னு புரியல எனக்கு. ஆகவே குழந்தைகளுக்கு திருப்பாவை திருவம்பாவை பாடல்களை படிப்பதற்கும் பாடுவதற்கும் கற்றுக் கொடுக்க வேண்டியது பெற்றோர்களின் கடமை. அது ஒரு பெரிய ஒரு அசட். நமக்கு இந்த திருப்பாவை திருவம்பாவையெல்லாம் நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய சொத்து. அதை குழந்தைகளெல்லாம் சரியான உச்சரிப்போடு படிப்பதற்கு நாம் பயிற்சி அளிக்க வேண்டும். இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 10:30 மணி வரை, 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, ரிஷபத்தில் கேது, சிம்மத்தில் சந்திரன் செவ்வாய், கன்னியில் சனி, விருச்சிகத்தில் சூரியன் புதன் ராகு, தனுசில் சுக்கிரன்.